அப்புறம் நாட்டிற்காம் விடுதலை போர் வெறியை ஊட்டி நற்றமிழுக்கும் மறுமலர்ச்சி நல்க கண்டோம். நற்றமிழுக்கு எங்க மறுமலர்ச்சியை நல்க கண்டோம்? என்ன செஞ்சாரு தமிழுக்கு? சொல்லுங்க பாப்போம். தமிழுக்கு இவர் செஞ்ச சேவை என்ன? மறுமலர்ச்சி எப்படி ஏற்படுத்தினார்? யாராவது ஒரு ஆள்? ம். தகாணி இருக்கீங்களா? நற்றமிழுக்கு என்ன அவர் செஞ்சாரு, சேவை செஞ்சாரு? தமிழுக்கு மறுமலர்ச்சி எப்படி ஏற்படுத்தினாரு? சொல்லுங்க. சவிதா, பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம பேசினா தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும் கிளாஸ். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனா இருக்கும், செய்யுள் நடையில, சரியா, கற்றவருக்கு மட்டும் விளங்கும் வகையில கற்றவர் மட்டும்தான் கவிதை எழுத முடியும், கற்றவர் மட்டும்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற நிலையை மாற்றி கற்றவர் மட்டுமல்ல மற்றவருக்கும் விளங்கக்கூடிய அளவுல இயல்பான மொழி நடையில பொதுமக்கள் இலக்கியமாக ஜனரஞ்சக முறையில கவிதை நடையை மாற்றியவர் யாரு? யாரு? பாரதி. யாரு? விளங்குதா? சுவை புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவகவிதை என்று சொல்லக்கூடிய அளவுல பாரதியார் தான் என்ன செய்றாரு? மகாகவின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அந்த இதை மாற்றுறாரு. இப்போ இப்போ பாரதிதாசன் எடுத்துக்கிட்டா, பாரதிதாசன் இவரோட ஒப்பிடும்போது சிறந்த கவிஞர் தான். இருந்தாலும் அவர்கிட்ட தனித்துவம் இல்லை. ஏன்னா பாரதிதாசன் வந்து பாரதிக்கு பிறகு அவர் 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 எழுதின அந்த நடையில எழுதுறார். ஆனா பாரதியார் வந்து புது நடையை உருவாக்குனவர். பாதைய பாதையை வெட்டி நடக்கிறதுக்கும் வெட்டப்பட்ட பாதை நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? இவர் புதிய ஒரு பாதையை வெட்டினவர் தான் யாரு? பாரதியார். எனவே அதுக்கு பிறகுதான் தமிழ்ல அந்த உரைநடை வளர்ச்சி அடைஞ்சு. உரைநடைன்னு என்னது? அந்த கட்டுரை, சிறுகதை இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்ச காரணம் மொழிநடை மாறுபாடு தான். பத்திரிகையெல்லாம் அதுக்கு பிறகு தான் வெளியாக வந்துச்சு. அவர் தான் சுதந்திரங்கிற பத்திரிகைலாம் அவர் தான் என்ன செய்யற எழுதுறாரு. பத்திரிகையில வந்து என்னது, செய்யுள் நடையில இருந்தா பத்திரிகை வாசிக்கக்கூடியதா இருக்குமா? செய்யுள் நடையில இருந்தா பேப்பர் இருக்குது, நியூஸ் பேப்பர், அதை வாசிக்க இயலுமா? இயலாது. பொதுமக்கள் ஜனரஞ்சக அடிப்படையில் வாசிக்கக்கூடிய எல்லாருக்கும் புரிகிற அளவில் இயல்பாக இருக்கணும். அந்த இயல்பு நிலையை இலகுவான மொழி நடையை ஆனால் ஆரம்பத்தில் வர செய்யுள் நடையில தான் எழுதினாரு. இதுவும் செய்யுள் நடையில் இருக்கிறது தான். இதெல்லாம் ஒரு யாப்பு அடிப்படையில் தான் அந்த கவிதைகள், அவர் எழுதின கவிதைகள்லாம் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் கூட புரிகிற அளவில் இருக்கும். யாப்பு தான், ஆனால் புரிகிற அளவில் இருக்கும். அந்த சொற்கள்லாம் இயல்பான மொழி நடையில் இருக்கும். எனவே அந்த தமிழுக்கு என்ன செய்யணும்? மறுமலர்ச்சி உண்டாக்குனவர் யாரு? நல்குதல் என்னது? வழங்குதல் கண்டோம். அப்ப நற்றமிழுக்கும் மறுமலர்ச்சி நல்க கண்டோம். வீட்டிற்குள் வீட்டிருந்தே கொள்கையின்றி விண்ணப்ப பதிகங்கள் விளம்புவோரை ஏட்டிற்குள் கவிஞரன் எழுதினாலும் இரவாத கவிஞரை உலகம் இருக்கும். என்னது? வீட்டிற்குள்ள போயிட்டு இருந்துட்டு எந்த ஒரு கொள்கையும் இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம விண்ணப்ப பதிகம். விண்ணப்ப பதிகம் என்ன? என்ன விண்ணப்ப பதிகம்? என்ன விண்ணப்ப ஃபார்ம் பதிகம்? ஆ, சொல்லுங்க தஹானி, என்ன சொன்னீங்க? ஃபார்ம் தானே சார்? ஃபார்ம், விண்ணப்பம். விண்ணப்ப விண்ணப்பம்னா ஃபார்ம், சரி. விண்ணப்ப பதிகங்கிறது என்ன? விண்ணப்ப பதிகம் கவிதையோட பாருங்க. விண்ணப்பம்னா ஃபார்ம் தான். கவிதையோட சேர்த்து பாருங்க. விண்ணப்ப பதியங்கள் விளம்புவோரை ஏட்டிற்குள் கவிஞர் எழுதினார், அப்படி பாருங்க. இப்ப கடவுள்கிட்ட, சரியா, வேண்டு வந்தனே, கடவுளே எனக்கு அதை தா இதை தா இப்படி நீ வேண்டு வந்தனே, விண்ணப்பிக்கிறோம். இதை எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்ளிகேஷனும் அது தானே? அப்ளிகேஷன் அதானே விண்ணப்பம். இது நம்மளோட டீட்டெயிலாம் கொடுத்து இது பண்ணி நமக்கு இந்த வேலை வேணுங்கிற மாதிரி விண்ணப்பிக்கிறோம். அந்த மாதிரி, சரியா, அந்த மாதிரி ஒரு வேண்டுதல்கள் கொண்ட கவிதைகள். சரி, எதை சொல்ல வராங்கன்னு கேட்டால் இது வந்து நேரடியாக பக்தி சார்ந்த, சரியா தான். விண்ணப்ப பதிகங்கள்ங்கிறது பக்தி சார்ந்த தேவாரம், திருவாசம், திருவசியப்பெல்லாம் இருக்குது. அதில் வந்து என்னது? எனக்கு அதை கொடு, இதை கொடு, சரியா, அப்படின்னு கேட்கறது தானே. இப்போ பாலும் தெளிதேனும் பாவும் பருப்புமை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. விண்ணப்ப கவிதையா இல்லையா? விண்ணப்ப பதிகமா இல்லையா அது? பேச மாட்டேங்க பிள்ளைகள். ஆம் சார். ஆ அப்ப அந்த மாதிரி விண்ணப்ப பதிகங்கள் விளம்புவோரை ஏட்டிற்குள் கவிஞர் எழுதினாலும் கீழே அதெல்லாம் பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பு நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துன்பக்கரை முகத்து தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்னும் தா மூராம் கி.
அப்படின்னு பேரு கீழே போட்டாலும், அப்படி ஏட்டிற்குள் கவிஞனை எழுதினாலும் அவர் கவிஞர் ஆவாரா? ஆவாரா? இல்ல, நத்திங். இல்ல. இரவாத கவிஞரே உலகம். இரவாத கவிஞர்னா என்ன? இரவாத கவிஞர்னா பாரதியார் இறந்துட்டாரா இருக்காரா? இறந்துட்டாரு. இறந்துட்டாரு. சரியா? நல்ல வயசு போய் இருந்தாரா? இளமையில இருந்தாரா? இருந்தாரா? 34 35 வயசு வந்து நினைக்கிறேன் பாரதியார் இறக்கும்போது. சரியா? இப்பயும் நம்ம இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கோமா இல்லையா பாரதியார் பற்றின்ட்டு? இந்த நேரத்தில் இன்னைக்கு எத்தனை தேதி? தேதி என்ன இன்னைக்கு? 12ஆம் மாசம் 30ஆம் தேதி. சரியாக நேரம் 7:41க்கு பாரதியார் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமா இருக்கு இல்லையா? அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ம் அப்ப சார். அவர் இறந்துட்டாரு. ஆனா என்னது, அவர் இலக்கியம் இறக்கல. எனவே இலக்கியம் இறக்காதனால அவர் இருக்கிறார். இப்ப இறக்காம இருக்கிறாரு. இறந்தாலும் இருக்கின்ற ஒரு கொடுப்பனை யாருக்கு இருக்குன்னு கேட்டா, யாருக்கு? இலக்கியவாதிகளுக்கு. அதுவும் நிலை பெற்ற பாரதியார். சிறப்பு பொருந்திய இந்த உலகை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உள்ள சுத்தியோடு இலக்கியம் படைத்த அந்த இலக்கியவாதிகளுக்கு தான் என்னது, இரவாத புகழ் இருக்கும். அந்த இரவாத கவிஞரை தான் உலகம் ஏற்கும். உலகம் நம்ம தானே, நம்ம தான் ஏற்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி 1000 கவிஞர்கள் இருந்தாலும் அந்த மானுடம் தழுவிய அளவில் உலகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நப்பாசையில் இந்த சமூகம் ஒரு குறைபாடுடைய சமூகம், எனவே இந்த குறைகளை நீக்கிக் கொண்டு ஒரு புதிய சமூகம் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு எழுதிய கவிதைகள் தான் புரட்சி கவிதைகள். அந்த புரட்சி கவிதைகள் தான் என்னது, பாரதியார் எழுதிய கவிதை. சரியா? தெளிவா? அப்படிப்பட்ட ஓ சார். கவிதை தான் நிலைக்கும், அப்படிப்பட்ட கவிஞர்கள் தான் நிலைப்பார்கள். விளங்குதா? சும்மா ஏட்டுல எழுதி, சரியா, சும்மா கீழே பேர் போட்டாப்புல என்னது, அவங்க கவிஞர்கள் ஆக மாட்டாங்க, அது கவிதை ஆகாது. தெளிவா? தெளிவா? ஓம் சார். ஓ இப்ப இந்த சார். ஏற்கனவே இந்த கவிதை, இந்த கவிஞன்கிற கவிதை படிச்சீங்களா எங்கேயாவது? இல்ல சார். அறவே தொட்டதே இல்லையா இல்ல சார். ஸ்கூல்ல? இல்ல. இல்ல சார். ஓகே. இப்ப தெளிவு ஒன்று வந்துச்சு அந்த கவிதை இதுதான் அப்படின்ட்டு. நல்லா விளங்கிருச்சா? ஓ சார். ஓகே. அப்ப பாரதியார் தானே இதுல இருக்கா? பாரதி பாடல் பாடல்னு கேட்டு இந்த கேள்விக்குள்ள போமா? சின்ன ஒரு பாரதியார் பாடல் ஒன்று பார்ப்போமா? ஓகே சார். ஓகே. ஓம் சார். லிரிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வரிகள்லாம் எப்படி இருக்கு? எளிமையா இருக்கா, கஷ்டமா இருக்கா? எளிமையா இருக்கு. என்ன சொல்லுது அந்த கவிதை, அந்த பாடல் என்னத்த சொல்ல வருது சமூகத்துக்கு? அல்லது சொல்லுங்க. மேலோர் கீழோர் இல்ல, எல்லாரும் சமமான மக்கள் தான் சொல்லப்படுது. ஆ அதுதான். அதுதான் முக்கியம். இன்னும் பாருங்க, அந்த பாகுபாடு இன்னும் நிறைஞ்சு காணப்படுதுனே. சரி, மனிதன் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு என்னது, எல்லா நிறமூர்த்தங்களால ஜீனால உருவாக்கப்பட்ட உயிர்கள் தான். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ளேயே பிரிந்து இருக்கோம். அது மத ரீதியாக, மொழி ரீதியாக, அந்த இன ரீதியாக, அந்த இனத்துக்குள்ளேயே அதுல சாதி ரீதியாக, நிற ரீதியாக அப்படி என்னது பரவி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஆனா எல்லாமே என்னது, ஒரு மனிதம்ங்கிற அந்த ஒண்ணு தான். அதுதான் இணையிறம். அப்ப அது அந்த அந்த பிளவுகள், பாகுபாடு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பாருங்க. எப்பவே என்னது, இப்ப இல்ல எப்பவோ சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் வந்து நமக்குள்ள பிரிவினைகள் இருந்து கொண்டு தான் இருக்கு. சரி, அப்ப அந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை களையக்கூடிய வகையில் இருக்கணும். சரியா? பெண்களுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக கல்வி போதிக்கணும். சொன்னிருக்கோம் அந்த வரைஞ்சா எல்லாரையும் வந்துச்சு தானே வரிகள். ஓம் சார். பெண்களோட கல்வி, பெண்களோட கல்வி ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப முன்னெல்லாம் எப்படி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கின்ற ஒரு நிலை இருந்துச்சு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். சாதம் படைத்திடும் செய்திடுவோம், சாதி படைத்திடும் செய்திடுவோம் அப்படின்லாம் இருக்கு வரிகள். அவர் எழுதினதுதான். அப்ப ஒரு பெண்களாவே ஒரு மாறி எழுதக்கூடிய கவிதைகள் நிறைய இருக்கு. பெண்களோட அந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக பெண்ணாவே மாறினது நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருக்கார். பெண் பாத்திரமேற்ற அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்று என்னது, உலக, அதாவது மண் விடுதலை, பெண் விடுதலை, சரியா, சமூக விடுதலை. இப்ப மண் விடுதலை என்பது அந்நியரிடமிருந்து வெளியில என்னது, அந்நியர் ஆட்சியிலிருந்து நாடு சுதந்திரம் அடைகிறது. பெண் விடுதலை என்பது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் சமத்துவம் இன்மை. ஆணுக்கு பெண், ஆணுக்கு பெண்ல ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது தான் அவரோட வாதமா இருந்துச்சு. ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது, ஆணும் பெண்ணும் சமம். விளங்குதா? அப்படி ஒரு ஒரு நிலை இருந்துச்சு. அதே போல சமூக விடுதலை. சமூக விடுதலை என்ன?
இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இவ்வாறான பாகுபாடுகளை என்ன செய்யணும், களையணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கவிதை எழுதினவர் தான் யாரு, பாரதியார். எனவே அவரை தான் நம்ம மாற்றம் தெளிவு கவிஞராக சொல்றோம். அப்படிப்பட்ட கவிதைகள் தான் இரவாத புகழுடைய கவிதைகளா இருக்கும். அப்படிப்பட்ட கவிஞர்கள் தான் என்னது, இரவாத புகழுடைய கவிஞர்களாக இருப்பாங்கிறது தான் என்னது இங்க சொல்ல வர விஷயம். இல்லைங்கதா? இப்போ பாருங்க, நான் ஒரு 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 மேலோட்டமா அந்த கவிதையை வாசிச்சுட்டு போறேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கவிதையில் உள்ள விஷயங்கள் சரியா மனதில் உங்களுக்கு நிற்கணும். சரி, நான் பாருங்க வாசிக்கிறேன், அந்த கவிதையை வாசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நம்ம படிச்சுட்டு வந்தனே, விளக்கமாக படிச்சுட்டோம். இப்போ கவிதையை சொல்லும்போது உங்களுக்கு இதுதான் இதுதான் அர்த்தம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கணும். பாருங்க, பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்லர், பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை அல்ல, ஓடுகின்ற பெருவெள்ளம் பெருக்கே போல உணர்ச்சியிலே ஊற்றெடுத்த ஒளியால் ஏங்கி வாடுகின்ற மக்களினம் ஆட்சி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வு வழங்குமாற்றல் கூடுகின்ற கொள்கையினால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான். பஞ்சனையில் வீற்றிருந்து பணுவல் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும் பாரான் வேந்தருக்கு அஞ்சியவர் ஆணை வழி அடங்கி நின்று ஆக்குகின்ற கவிதைகளும் அழிந்து போகும் கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானேனும் கனல் வீசி எரிமலைத்தி கக்கல் போலே விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்கப்பட்டு விருந்தளிக்கும் விரலோனே கவிஞனாவான். கற்கன்றே செழுந்தேனே கனியே என்று கலகலப்பாய் சுவைபெயர்கள் கலந்து நல்ல சொற்கொண்டு சொல்லுகின்ற கவிதையெல்லாம் சொன்னவருக்கு தெரியாமல் தொலைந்து போகும். வீட்கொண்டு விட்கொண்டு விடும் வீரன் அம்பு போல விசை கூடும் அறிவிப்போர் வீறு தாங்கி தற்கொண்ட புலமைவெறி சொல்லால் சான்றோர் சாற்றுகின்ற கவிதை என்றும் சாகவில்லை. அம்மானை திருப்பள்ளி எழுச்சி கோவை அந்தாதி கலம்பகங்கள் பார்த்து பார்த்து பிம்மாமல் பொறுமாமல் கண்ணீர் விட்டு விலைக்கு மாரடிக்கின்ற மெல்லியர் போல் சும்மாவோர் உணர்வின்றி சொற்கள் சேர்த்து சொன்மாலை தொடுக்கின்றோர் கவிஞர் அல்லர். தன்மானத்துள்ளொளியால் உலகை ஓம்பும் தனியாற்றல் தாங்கி நிற்போர் கவிஞர் ஆவார். பாட்டினுக்கோர் புலவனென்றே தமிழ்நாடெங்கும் பாராட்டும் பாரதியின் கவிதையாற்றல் நாட்டிற்கான விடுதலை போர் வெறியை ஊட்டி நற்றமிழுக்கும் மறுமலர்ச்சி நல்க கண்டோம். வீட்டிற்குள் வீட்டிருந்தே கொள்கையின்றி விண்ணப்ப பதிகங்கள் விளம்புவோரை ஏட்டிற்குள் கவிஞரனை எழுதினாலும் இரவாத கவிஞரையே உலகம் ஏற்கும். தெளிவா? தெளிவா? ஆம் சார். ஓகே. இப்போ நான் நினைக்கிறேன் கவிஞனுங்கிற கவிதை தான் இந்த முறை வந்துச்சுண்ணா. பாஸ் பேப்பர் எதுவும் வச்சிருக்கீங்களா கையில்? கடைசியா நான் அந்த கவிதையோட பாஸ் பேப்பர் இருக்கா? இந்த முறை கவிஞன் கவிதை தானே வந்துச்சு, பார்க்க மாட்டீங்களா? ம், கிடைச்சா பாஸ் பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க யாரும் பிள்ளைகள்? இல்லையா? வந்தீங்க சார். இருக்கா, கையில் இருக்காங்கட்ட? ஆ. ஆ, வாசிங்க கேள்வியே. வாசிங்க கேள்வி. உண்மை கவிஞரின் இயல்பு ம். நிலையாத கவிதைக்கும் நிலைத்து நிற்கும் கவிதைக்கும் இடையிலான வேறுபாடு. முதலாவது பொய்மைக்கு கவிஞர் முதலாவது பற்று முதலாவது கேள்வி வாசிங்க. வைப்பார். முதலாவது கேள்வி வாசிங்க. உண்மை கவிஞரின் இயல்பு. உண்மை கவிஞன் இயல்புகள் சும்மா சொல்லுங்க நீங்க. உண்மை கவிதை கவிஞர்கள், பொய் கவிஞர்கள் இருக்காங்க, போலியான கவிஞர்கள், உண்மை கவிஞர்கள் இயல்புகள் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம், எப்படி எப்படி இருக்கணும், ஒரு ஒரு பாயிண்டா சொல்லுங்க பாப்போம். உணர்ச்சியிலே ஊற்றெடுக்கின்ற அந்த ஒளி ஆக இருக்கிறது. உணர்ச்சியிலிருந்து உள்ளத்திலிருந்து ஒளி பொருந்திய கவிதைகளாக எழுத என்னது என்னது வெளிவர வேண்டும். ஒன்றாவது விஷயம். அடுத்து தன்மான உணர்வும் அந்த உலக ஓம்பலும் ஆ தனியாற்றலும் கொண்ட கவிதையாக இருப்பான். ஆ தன்மான உணர்வோடு உலகத்தை மாற்ற நம்ம மொழி இன்னைக்கு மாற்றணும். உலகத்தை மாற்ற வேண்டுகின்ற அந்த தனித்துவமான எண்ணத்தோடு இருக்க வேண்டியது கவிதைன்ற சிறப்பு. அந்த அதான் உண்மையான கவிதைகள். வேற கனமானதும் அந்த அறிவு பொருந்தியதும் ம் அதாவது தன்மை பெற்ற புலமை ஆற்றலை, அதாவது தான் பெற்ற புலமை ஆற்றலையும் ம் சான்றோர்கள் அறிவு மிக்கதாக படைக்கிற ஒரு கவிதை உண்மையான கவிதையாக உண்மையான கூறப்படும். கவிதைகள். ஓகே, வெரி குட். அடுத்து வேற வேற எப்படி எது எது கவிதைகள் சிறந்த கவிதைகள்? வாடுகின்ற மக்களினம் ஆட்சி கொள்ள, அதெல்லாம் பாருங்க, அதாவது ஓடுற வாங்க. துன்பப்படுகின்ற மக்கள் உயர்வு, மக்களின் உயர்ச்சியை எண்ணி சரி அவர் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்த கவிதைகள் என்னது சிறந்த கவிதைகள், உண்மையான கவிதைகள். வேற ம்
ஒரு கொள்கையின் பால் ஆட்சி ஈர்க்கப்பட்டு அதில் எழுச்சி கொண்டு ஒரு குமுறுகின்ற சிங்கம், சிங்கம், சரியா, சிங்கம், சிங்கம் போன்ற கவிஞன் படைக்கக்கூடிய கவிதை தான் சிறந்த கவிதை அப்படின்னு நம்ம எழுதலாம். அதை மாற்றணும் நீங்க வேற. சமூக அநீதிகளை ஒழிக்கவும் அஹ், மக்கள் மற்றும் மொழிக்கான நன்மைகளை தரக்கூடியதாக கவிதைகளை படிக்கிறேன். வெரி குட். சரியா பாருங்க அதை. கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானேனும் கனல் வீசி எரிமலை தீ கக்கல் போலே விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்கப்பட்டு விருந்தளிக்கும் இருளே. அப்ப என்னது, அவன் வறுமையில் வாடினாலும், வறுமையில் வாடினாலும் அவன் கவிதைகள் நெருப்பை போல, கனல் கக்கக்கூடிய எரிமலை தீயை போல, என்னது, நல்ல மேன்மையான சிந்தனை தழுவிய கவிதைகளாக, மற்றவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய கவிதைகளாக அமைய வேண்டும். அதான் உண்மையான கவிதைகள். சரியா வேற. கீழே பாருங்க, விற்கொண்டு விடும் வீரன் அம்பு போல விசைக்கூடும் அறிவிப்போர் வீறு தாங்கி தற்கொண்ட புலமை வெறி சொல்லாற் சான்றோர் சாட்டுகின்ற கவிதைகளும் சாகவில்லை. அதை பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். ஒரு என்னது, வில்வீரனின் அம்பு போல, சரியா, ஒரு அடர்த்தி நிறைந்ததாக, அறிவுபூர்வமானதாக, வீரம் தாங்கக்கூடியவாக, சரியா, கோபாவசியத்தோடு வரக்கூடிய ஒரு சிறப்பு பொருந்திய அறிவார்ந்த புலமை சார்ந்த கவிதைகள் வந்து உண்மையான கவிதைகள்னு சொல்லலாம். சரியா வேற. தன்மானத்துள்ளொளியால் பயனற்ற பயனற்ற வெற்று சொற்களை தவிர்த்து உணர்ச்சி பூர்வமான சிறப்பான சொற்களை என்னது எழுதக்கூடியவன் தான் என்னது எழுதப்பட்ட கவிதை தான் சிறந்த கவிதைன்னு சொல்லலாம். சரி, அப்போ கவிதைக்கும் சொல்லலாம், கவிஞனுக்கும் சொல்லலாம். மாற்றி எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இது வரலாம். சரியா, ஓகே, விளங்கிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் எழுதலாமா? இந்த பாயிண்டை வச்சு முதலாவது கேள்விக்கு விட எழுதல் மேலாத கவிதையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். முதலாவது கேள்வி வாசிங்க. முதலாவது கேள்வி வாசிங்க. யார் பாஸ் பேப்பர் வச்சிருந்தா வாசிங்க. குயிக்கா வாசிங்க. உண்மையான கவிதைகள் கேட்டிருந்தீங்க. அடுத்து ரெண்டாவது யார் முதல்ல வாசிச்சது? நிலையாத கவிதைக்கும் நிலைத்து நிற்கும் கவிதைக்கும் இடையிலான வேறுபாடு. திரும்ப வாசிங்க. நிலையாத கவிதைக்கும் நிலைத்து நிற்கும் கவிதைக்கும் இடையிலான வேறுபாடு. நிலையாத கவிதையா, நிலை இல்லாதயா, நிலையா? நிலையாத. நிலையாது, நீனால ஐயனா யாவனாதான நிலையாதனா இருக்கு. நிலையாத கவிதைக்கும் நிலைத்து நிற்கும் கவிதைக்கும் இடையிலான வேறுபாடு. வேறுபாடு. சொல்லுங்க பாப்போம். நிலையான கவிதைகள் எப்படி இருக்கும்? அப்புறம் அந்த ஒப்பிட்டு ஒப்பிட்டு எழுதிருக்கு. சார், சொல்லுங்க. இந்த கேள்வி உண்மையான கவிதைக்கும் உண்மையற்ற ஆ கவிதைக்குமான வேறுபாடு அதேதான். நிலைத்து நிற்கும் கவிதைக்கும், எப்போது நிலைத்து நிற்க கவிதைக்கும், இறக்கின்ற கவிதைக்கும், இரவாத புகழுடைய கவிதைன்னு பார்த்தோம். இறக்கின்ற கவிதைகள் அதாவது காணாம போகக்கூடிய கவிதைக்கும் நிலை பெற்று இருக்கக்கூடிய கவிதைக்கும் வேறுபாடு அதுக்கு அப்படியே கவிதையில இருக்கு. அப்படியே ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, பஞ்சனையில் வீட்டிலிருந்து அதுல இருந்து ஆரம்பிங்க பாப்போம். பஞ்சனையில் வீட்டிலிருந்து பணுவல் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும் பாரான் வேந்தர் கஞ்சியவர் ஆணை வழி அடங்கி நின்றே ஆக்குகின்ற கவிதைகளும் அழிந்து போகும். இந்த பாருங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப எது அழிந்து போகும்? பஞ்சனையில் வீற்றிருந்து புத்தகங்களை பார்த்து பாடுகின்ற கவிதையிலும் மன்னர்களின் புகழ் பாடக்கூடிய, அவர்களுக்கு அஞ்சி அவர்களுக்கு பயந்து அவர்களை புகழ் பாடக்கூடிய கவிதைகள் என்ன செஞ்சும் அழிந்து போகும். எது அழியாது? அவன் வறுமை நிலையில் இருந்தாலும் கூட அவன் அந்த சொற்களின் வீரியம் என்னது எரிமலை தீ கக்குவதைப் போல, சரியா, மேலோங்கக்கூடிய சிந்தனையால் உள்வாங்கப்பட்டு வாசகருக்கு விருந்தளிக்கக்கூடிய கவிதை தான் எனது நிலை பெற்று இருக்கும். விளங்குதா? கவிஞனை அப்படியே கவிதைக்கு மாற்றிடணும். வேற அடுத்து, கற்கண்டே செலுந்தேனை கனியை என்று கலகலப்பாய் சுவைப்பெயர்கள் கலந்து நல்ல சொற்கொண்டு சொல்கின்ற கவிதை எல்லாம் சொன்னவருக்கு தெரியாமல் தொலைந்து போனா இல்லாமல் போயிடும். என்னது என்ன சொல்றது, நல்லா சொல்லணும்னு போட்டு சொல்லுங்க பாப்போம். எப்படி அதை சொல்லலாம்? கற்கண்டே செலுமே இவ்வாறாக என்னது வாழ்த்தக்கூடிய அல்லது என்ன சொல்றது, நல்லா கற்கண்டே செலுந்தேனே கனியை என்று கலகலப்பாய் சுவைப்பெயர்கள் கலந்து நல்ல, சரியா, சுவைப்பெயர்கள் கலந்து சொற்களை மட்டும் அடுக்கி கொண்டு படைக்கின்ற கவிதைகள் என்ன செய்ய அது நிலை பெற்று நிலைக்காது. எப்படி எது நிலை பெற்றிருக்கும்? வில்கொண்டு விடும் வீரன் அம்பு போல விசை கூடும். அது நீங்க உங்க மொழி நிலைக்கு மாற்றணும். அதை விசை கூடும் அறிவிப்போர் வீறு தாங்கி தற்கொண்ட புலமை வீரி சொல்லாற் சான்றோர் சாற்றுகின்ற கவிதை என்றும் சாகும். நீங்க எப்படியே எழுதக்கூடாது, கவிதை எழுதி வைக்கக்கூடாது.
அதை நீ மொழிநடைக்கு மாற்றணும். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா, அந்த மொழிநடைக்கு மாற்றி வர சுவைப்பெயர்கள் கொண்ட கவிதைகள் வந்து நிலைக்காது. எது நிலைக்கும்? அம்புகள்ல இருந்து எப்படி வில் போகின்றதோ அதே போல ஒரு கவிஞன் உண்மையான கவிஞன் உண்மையான கவிதையானது ம். கனமானதுமாக இருக்கும். அதாவது அறிவுபூர்வமானதாகவும் தான் பெற்ற புலமை ஆற்றலை ம். வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிற கவிதை உண்மையான கவிதை என்று கவிதை. கூறப்படும். வெரி குட். பாருங்க, அந்த பாரு 5 மார்க்ஸ் கடகடன்னு வருது பாருங்க. அடுத்து எது உண்மையான கவிதை? அம்மானை, திருப்பள்ளி எழுச்சி, கோவை, அந்தாதி, கலம்பகம், சிற்றிலக்கியங்கள். அந்த சிற்றிலக்கியங்களை போல, அதே போல விளைக்குமார் அடிக்கின்ற விளைமகரில் மகளிரை போல ஒரு வெற்று சொற்களை கொண்டு, சரியா, வெற்று சொற்களை கொண்டு ஆக்குகின்ற கவிதைகள் வந்து என்னது? நிலை பெற்று இருக்காது. அப்ப எது நிலை பெற்று இருக்கும்? தன்மான துள்ளொளியால் உலகை ஓமும் தனியாற்றல் தங்கியிருப்போர் கவிஞர் அவர். அப்ப எந்த கவிதை நிலை பெற்றிருக்கும்? தன்மானம் நிறைந்ததாகவும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் மூலமாக இந்த உலகை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த துடிப்போடு தனி ஆற்றல் கொண்டு வரக்கூடிய கவிதைகள் தான் என்னது? சிறந்த கவிதைகளாக நிலை பெற்றிருக்கும். சரியா, என்னங்கதா? அடுத்த கடைசியா நம்ம இது பண்ணலாம். எது நிலை பெற்று இருக்காது? விண்ணப்ப பதிகங்கள் போன்ற கவிதைகள் எழுதுவது வந்து என்ன செய்யாது? நிலை பெற்று இருக்காது. பாரதி போன்ற பாரதி போன்ற பாரதியார் எழுதிய கவிதைகள் போல, சரியா, விடுதலை விடுதலை வேட்கையை தருவித்த மக்கள், தமிழுக்கு செழுமை சேர்த்த மறுமலர்ச்சியை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு பொருந்திய கவிதைகள் நிலை பெற்றிருக்கும். என்னது பதிகங்கள் போல காணப்படுகின்ற கவிதைகள் நிலை பெற்றிருக்காது. விளங்க பாருங்க, அந்த கவிதைக்குள்ளே இருக்க ஓர்டராக நம்ம பார்த்துட்டு வந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அதை தொகுத்து எழுதணும்னா சரி. தெளிவாயிருச்சா? தெளிவா? அதுக்கான பதில் வந்துருச்சா? ஆம். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. பொய்மை கவிஞர் பற்றிய ஏளனப் பார்வை. ஆ, திரும்ப வாசிங்க. பொய்மை கவிஞர் பற்றிய ஏளனப் பார்வை. ஏளன பார்வை. சரியா, அப்ப பாருங்க, அதுல உள்ள திரும்ப அங்கிருந்து வந்தீங்கன்னா சரி. ஏளன பருவத்தின் பஞ்சனில் வீட்டில் எழுதுறது, கற்கண்டே செலுந்தேன் எழுதுறது, அம்மானை, திருப்பள்ளி எழுச்சி, அந்த மாதிரி என்னது சிற்றிலக்கியம் வந்து எழுதுறது, சரியா, விண்ணப்ப கவிதைகள் எழுதுறது, இதை வச்சு எழுத இயலாதா? ஏளன, அதெல்லாம் ஏளன பார்வை தானே. யோசிச்சு பாருங்க. கற்கண்டை செலுந்தேன்னா நக்கல். விளங்க, நக்கல் நையாண்டியை தான் இது பண்றாங்க. அம்மானை, திருப்பள்ளி எழுச்சி, சரியா, அந்த சொன்மா, அதெல்லாம் விளங்கி அதை வச்சு எழுத இயலாதா? ஏழுமா இயலாதா? எழுதலாம் சார். அடுத்த கேள்வி. பாரதியின் மேல் கவிஞருக்குள்ள மதிப்பு. வெரி குட். அப்ப அது எதுல இருக்கு? கடைசிய கடைசி பந்தியை மட்டும் வச்சு எழுதலாம். சரியா, பாரதியாரோட இப்போ எப்படி அதை எழுதுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். பாரதியார் மீது கவிஞர் கொண்ட மதிப்பு எத்தகையா இருக்குன்னு எப்படி சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் இவ்வளோ படிச்சுட்டு வந்தேன் நீங்க சொல்லுங்க பாப்போம். கடைசி பந்தியை வச்சு முன்னுக்குள்ள கவிதைகள்லாம் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். இரவாவது அந்த உண்மை கவிஞருக்குரிய சகல பண்புகளையும் கொண்டு காணப்படுறவர். ம். ம், சொல்லுங்க. இப்படி எழுதணும், அதாவது. அதே போல ம், சொல்லுங்க. தந்தையால நாட்டிற்கு விடுதலை வெற்றியை ஊட்டி அந்த தமிழுக்கும் மறுமலர்ச்சியை ஊட்டிய ஒருவர். ம். அதை வச்சு விளக்கு. அதை மட்டும் வச்சு விளக்குனா 4 மார்க்ஸ் வராது. நீ என்ன செய்யணும் கேட்டா, கவிதை தலைப்பு என்ன? கவிஞன். அப்ப கவிஞன், சிறந்த கவிஞன் எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லி அது சொல்லிட்டு தானே வராங்க. தொங்கல இருந்து ஒரு பந்திலையும் ரெண்டும் இருக்கு. சிறந்த கவிஞன் யாரு, சிறப்பற்ற கவிஞன் யாருன்னு ஒன்று நான் சொல்லிட்டு வந்து கடைசியா எதுல கொண்டு முடிக்கிறாங்க? பாரதியாரை கொண்டு முடிக்கிறாங்க. சரியா, அப்ப முதல்ல சிறந்த கவிஞன் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு பண்புகள். அந்த பண்புகள்லாம் யாரை மையப்படுத்தியதா இப்ப நம்ம கடைசி பந்தியை வாசிக்கும் போது விளங்குது. எதை எதை மையமா வச்சு அதை எழுதுன மாதிரி இருக்கு? பாரதியார் கவிதைகளை, அது பாரதியார் கவிதைகள் உள்ள விஷயங்களை வச்சு, அதோட அடர்த்தியை வச்சு, அது எப்படிப்பட்ட பாடுபொருள், என்னத்தை பாடுது, சரியா, அதை வச்சு உங்களுக்கு விளங்கல. அப்ப கடைசி வாசிக்கும் போது முன்னுக்குள்ள அந்த கவிதைகள் உள்ள அந்த சிறந்த கவிதை சிறந்த கவிஞனுக்கான பண்புகள் கொடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் யாருக்காக ஆம். எழுதப்பட்டிருக்கு? கடைசி நமக்கு இப்ப என்னது? பாரதியார் கவிதைகள்ல சிறப்பை
என்னது ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு சிறந்த கவிஞன் எனப்படுபவன் பாரதியாரின் கவிதையின் பண்பை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்போடு தான் இந்த கவிதையை படைத்திருப்பாரோ என்று நம்மை என்ன தோன்றுகிறது. நீங்க எழுதணும், என்ன தோன்றுகின்றது. ஏனெனில் கவிதையை கவிஞன் என்று ஆரம்பித்து ஒரு பொதுவான அடிப்படையில் சிறந்த கவிஞன் யார், சிறந்த கவிஞன் சிறப்பற்ற கவிஞன் யார் என்ற வகையில் பந்தியை அமைத்த கவிஞர் கடைசியாக பாரதியின் கவிதையில் உள்ள சிறப்பை என்னது சிறப்போடு நிறைவு செய்தமை முன்னே இருந்த சிறந்த கவிஞர்களோட பண்புகள் பாரதியாரை நோக்கி தான் பாடப்பட்டதாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது. விளங்கிச்சா? அப்படின்ட்டு அதுக்கு பிறகு கடைசியாக இறுதியில் பாட்டிற்கோர் புலவனென்றே தமிழ்நாடெங்கும் பாராட்டும் பாரதியின் கவிதை ஆற்றல் நாட்டிற்காம் விடுதலை போர் வெறியை ஊட்டி நற்றமிழுக்கும் மறுமலர்ச்சி நல்கு கண்டோம் என்ற கவிதையை மேற்கோள் கொடுக்கணும். கவிதையின் மூலமாக கவிதைக்கு, அதாவது பாட்டிற்கோர் பாடல் என்றால் அல்லது கவிதை என்றால் அதற்கு என்னது பொருத்தமானவர் பாரதி தான் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும், தமிழ்நாடெங்கும் காணப்படுகின்ற மக்கள் போற்றுகின்ற ஒரு கவிஞராக அவர் இருக்கின்றார் என்ற விடயத்தையும், பாரதியாரின் கவிதைகள் நாட்டிற்கு விடுதலை வேட்கையையும் வெறியையும் மக்கள் மத்தியில் ஊட்டியதோடு தமிழுக்கும் ஒரு சேவையாற்றிய, தமிழுக்கும் மறுமலர்ச்சியை ஊட்டியதாக கவிதையாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதும், அதே போல பாரதியார் எனப்படுவர் விண்ணப்ப பதியங்களை இதுவரைக்கும் பாடாதவர். சரியா விளங்குதா? அது விண்ணப்ப கவிதைகள் பாருங்க, அதுலேயும் பாருங்க அந்த விண்ணப்ப கவிதைகள்னா கடவுளோட சம்மந்தப்பட்ட ஒரு பதிகம். அதுலேயும் பாருங்க, நான் முதல்ல கூட ஒரு வீடியோன்னு போட்டேன். என்ன என்ன அது சொன்னார் சீமான் சொன்னார், என்ன சொன்னார்? என்ன கவிதை ஒன்று சொன்னாங்க, என்னது? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. கடவுள்கிட்ட வேண்டதை என்னதை வேண்டாரு அவரு? எனக்கு அதைத்தான் இதைத்தான் சொத்தத்தா சுகந்தாரன்னு கேட்டாரு. என்ன சொல்றாரு? என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு வல்லமை தா, விளங்குதா? எனக்கு திறமையத்தா. அவங்க அவங்க அந்த மாதிரி அவர் என்ன செய்வார், அப்பயும் மக்கள் மத்தியில் தான் என்னது இது பண்றாரு. விளங்குதா? அப்ப அப்படிப்பட்ட விண்ணப்ப பதியங்களை எழுதாத மக்களுக்காகவே ஒரு மக்கள் கவிஞனாக இருந்தவர் தான் பாரதியார் என்கின்ற நிலைப்பாட்டோடு நோக்குகின்ற போது பாரதியார் மீது நிறைந்த ஈடுபாடு கொண்டவராக இந்த கவிஞர் காணப்படுகிறார் என்பதை நாம் நோக்கலாம். தெளிவா? தெளிவா? ஓகே சார். இப்படிதான் பிள்ளைகள் எழுதணும். சரியா? ஓகே. இப்போ இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணிட்டு உங்க நோட்ஸ்லாம் தருவேனா, இப்போதைக்கு விளங்கி வச்சிட்டீங்கன்னா சரி. சரியா? தெளிவா? உங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு தெளிவுன்னு கிடைச்சா? தெளிவுன்னு கிடைச்சா? ஓம் சார். ஆ ஓகே. அப்போ இந்த வகுப்பு பிரயோசனமா இருந்துச்சா? சொல்லுங்க. ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்போ அடுத்த வகுப்பு எப்போ? டைம் டேபிள் படி நாளைக்கு கிளாஸ் இருக்கு. சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள், நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.